சிவாய் நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. அண்ணாமலை வெளியிட்டார் இல்லையா டிஎம்கே ஃபைல்ஸ், அது இது நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தது. சரி, இப்ப அது வெளியே வருது போல் இருக்கு. அதுல வந்து அண்ணாமலையே குறுக்கு விசாரணை பண்றாரான் இருக்குது. டிஆர் பாலுடைய ஃபைல்ஸ். அப்படியா? பரவாயில்லையா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலையா? எல்லாரும் ஃபைலும் பாருங்க. உலக பெரிய நீதிபதி ஒருத்தர் மேல இருக்கிற அம்பலத்தரசன் சிவபெருமா, அவன் தான் பெரிய நீதிபதி. அந்த நீதிபதி கிட்ட எல்லாரும் ஃபைலும் இருக்கும். உங்க ஃபைல் இருக்கும், என் ஃபைல் இருக்கும், உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களுடைய ஃபைலும் அங்க இருக்கும். நான் சொல்லல, பகவான் சொல்றேன். அதனால நம்மளது ஃபைல் வெளியிட்டாரு, இப்ப கிடப்புல போட்டாரு, ஒண்ணுமே சத்தாமலாம் ஆயிட்டாரு சொல்லி எல்லாம் விடான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ கம்மு அடைக்கிறாங்களா? நம்மளுடைய நேர்மை வெளியே வருதுல்ல, அதனால பாராட்டணும். அப்போ நீங்க பாருங்க, சாமியே சொல்றாரு, வையகத்தில் கொலைக்களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவிடைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகிலக்கிணங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கு இறையாவிர் முன். அதுல ஃபைல் அடுத்த ஃபைல சொல்றான் பாருங்க. முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கணக்கிடம் துரத்து விட்டேன், வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையறுத்து அவர்களை பார சிறை வைத்திடுவேன். எம்பெருமா இந்த அரசியல்வாதிகளுக்கு இப்ப ஸ்பெஷல் தண்டனையா. அதாவது மனிதர்களுக்கு, சாதாரண பாமர மக்களுக்கு எல்லாம் தண்டனை கிடையாது. அவனுக்கு எல்லாம் அவன் எந்த எதுவுமே பண்ண மாட்டான், உழைப்பான், கூலி வேலை பார்ப்பான், குளத்துல பார்ப்பான், போயிட்டே இருப்பான். இவனுக்கு ஊழல், மக்கள் வயிற்று அடிக்கிறது, அநியாயம் பண்ற இந்த கும்பலை என்ன சொல்றாரு? வையகத்தில் கொலைகளும் மாது சூது பிறன்மோகம், அடுத்த மனைவி நேசிக்கிற வரைக்கும் இதுக்கெல்லாம் என்ன தண்டனையா? ஆளி புழுக்கிற ஒரு பெரிய கடல் இருக்கா நரகத்துல. ஆளினா கடல், பெரிய கடலாம், புழு நிறைந்த கடல். அதுல வந்து இப்படி ஆத்மா தூக்கி வீசப்படுங்க சாமி. முன்கணக்கு பின்கணக்கு தான் ஃபைல். அவனுடைய கணக்கு, ஒவ்வொரு கணக்கு அங்க இருக்கு. இந்த கும்பல் இதுன்னு அண்ணாமலை வெளியிடுறது, இவனு கணக்குல அங்க இருக்குங்க. அண்ணாமலை வெளியிட்ட கணக்கெல்லாம் கொஞ்சம் ஐயா, அதுலாம் தப்பிச்சிருவாங்க. இது இந்த அதெல்லாம் அந்த ஃபைல் முடியறதுக்குள்ள அவங்க எல்லாம் போயிருவாங்க, எல்லாம் வயசான டிக்கெட் தான். அதனால இங்கெல்லாம் அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க மேல ஒருத்தர் ஃபைல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, எங்க அப்பா சிவபெருமா. அவங்ககிட்ட இருக்கு அவ்வளவு கணக்கும். இது உங்களுக்கு அத்தனை கணக்கு அவன்கிட்ட இருக்கு. அம்பலத்தரசன், அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? அந்த அம்பலத்துல இருக்கான் பாருங்க, அந்த இடத்துல அவன் தான் அரசன். அதை கொடுக்கட்டுமுங்க. இப்ப அண்ணாமலை வந்து குறுக்கு விசாரணை பண்றாரு. அடா போங்கய்யா, என்னையா இந்த விசாரணை இது முடிஞ்சு இது லாஸ்ட்ல வர்றதுக்குள்ள டிஆர் பாலுக்கு 100 வயசு ஆயிரும். 100 வயசு 100 வயசு அவரு 1000 வயசா வாழ போறாரு. அதனால இங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த அரசியல்வாதி அவ்வளவு இருந்து தப்பிச்சிருவான். செந்தில் பாலாஜில இருந்து எல்லாம் எடுத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய ஊழல்வாதி, யாரும் இங்க ஒருத்தரையும் தண்டிக்க முடியாதுங்க. அவ்வளவு தப்பிச்சிருவான். எல்லாம் வயசாயிரும். தீர்ப்பு வர்றதுக்குள்ள எல்லாம் போயிருவாங்க. ஒரு சிலருக்கு வேணா அவருக்கு போறதுக்குள்ள தீர்ப்பு வரலாம். அது இறைவன் கையில தான். அது அண்ணாமலை கையில இருக்கா இல்ல யாரு கையில இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் கணக்கே வச்சுக்க நீதிபதி ஒருத்தர் இருக்காரு. நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி, புரியுதா? அவங்க கிட்ட இருந்து இங்க பாருங்க, எந்த கொம்பனும் தப்ப முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, நீங்களும் சரி நானும் சரி, யாராலும் தப்ப முடியாது. எல்லாரும் ஃபைல் அங்க இருக்கு. அதனால இந்த இது ஃபைல் ஒரு குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இனி இது அந்த இழுத்து வர்றதுக்குள்ள அப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் யாரும் அரசியல்வாதி யாரும் தண்டனை அனுபவிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நான் அறிஞ்ச வரைக்கும் ஏதோ 1-2 பேரு அனுபவிச்சிருக்கலாம். அதனாலங்கய்யா, எல்லார் ஃபைலும் அங்க இருக்கு, அப்பாட்ட இருக்கு. அதனால அப்பாவை தேடுங்க. அந்த இடத்துல இருக்கு நம்ம ஃபைல்லாம். அவன் தான் பெரிய நீதிபதி, புரியுதா உங்களுக்கு? எவன் ஒருத்தன் ஆத்மாவுக்கு தண்டனை கொடுக்கறானோ அவன் தான் பெரிய நீதிபதி. இங்க யாருக்கு? உடலுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும். உடல் இன்னைக்கு நாளைக்கு செத்து போயிடும். ஆனா ஆத்மா அழியாது, அதுக்கு ஆக்கினை உண்டு. அதான் சாமி சொன்னாரு, பாவி அவன் செத்து பசுபமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை இந்த ஆவி, இந்த ஆத்மாவுக்கு தண்டனை. அதனாலங்க ஐயா, நீங்க அதெல்லாம் விடுங்க. இல்ல டிஆர் பாலு இதெல்லாம் சும்மா ஒரு ஃபைலு, இந்த இன்னொன்னு குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அண்ணான்னு இன்னொரு 10-20 வருஷம் இருக்கும். டிஆர் பாலுக்கு எத்தனை 80 வயசு இருக்குமா? இருக்கும். அப்புறம் இங்க யார இங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. அங்க தப்பிக்க முடியாதுங்க. உன் உடல் அழிஞ்சிரும் பாக்கண்ணு, உன் ஆத்மா அதுக்குதான் தண்டனை. அதனாலயா விடுங்க, இதெல்லாம் நம்ம தேவையில அரசியல விட்டுருங்க ஐயா. அப்பாவை பாருங்க, எல்லாம் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். சரிங்களா? சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவ்வளவுதானே. அண்ணாமலை குறுக்கு விசாரணை பண்ணணும். ஏன் விசாரணை பண்ண மாட்டேன் உடனே தூக்கி அவரை 100 வருஷம் உள்ளதுக்கு ஒண்ணு சொல்ல போறாங்க? ஆனா போங்கய்யா, 100 வருஷம் எடுக்க வேண்டியது இல்ல. கண்ணு முன்னாலே வந்து எல்லாத்தையும் அபகரிச்சா சரி. அதாவது அரசாங்கம் உடமையாக்கலாம். அதுங்க பாருங்க, இவன் யார் ஒண்ணு சொல்லுங்க. ஊழல் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் யாருக்கு சொத்து சேர்க்கறான்? கொள்ளையடிக்கிறது எல்லாம் தர்மம் செய்யாம சேர்க்க சொத்து பேரன் பிள்ளை குட்டி தானே சேர்க்கறான். ஆமா, இந்த புரிஞ்சுக்கோங்க, பந்த பாசங்கிற ஒரு மாயை. அவன் கர்ம வினைக்குதான் அவன் உடல் எடுத்து வரான், புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு குழந்தையா இருக்கிறவன் 100 வயசு கிழவனா இருந்திருப்பான் போன பிறவில. அந்த ஆத்மா, ஆனா ஆத்மா அழிவு கிடையாது, ஒளிமயமானது. அது பிறந்து வருது, கர்மவினை அனுபவிக்க மீண்டும் வருது.
ஒண்ணு புரிஞ்சுடுங்க. பகவான் கீதையில தெளிவா சொல்றான், ரஜோ குணமுடையவர்கள் ராட்சசர்கள், தமோ குணமுடையவர்கள் துஷ்டர்கள், சாதி குணமுடையவர்கள் சாதுக்கள். இத சாதுக்கள் என்ன எங்க போறான், இறப்புக்கு அப்புறம் மோட்சமோ சொர்க்கமோ அடைஞ்சிருவான், போயிடுவான், புண்ணிய உலகத்துக்கு போயிடுறான். ரஜோ குணமுடைய ராட்சசன், உலகில் பற்று உடையவன். என்ன மாதிரி ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த உடல்ல செஞ்சு பார்த்து அனுபவிக்க அடுத்த உடல் மனிதனாகவே பிறந்துருவேன். ஆனா தண்டனை உண்டு, அனுபவிச்சாகணும். ஆனா தமோ குணமுடைய துஷ்டன், ஊழல் பண்றவன், இந்த அரசியல்வாதி, இந்த ஊழல் அரசியல்வாதி எடுத்துக்கிட்டவங்களா இவனுங்க, இந்த கும்பலான்னு சொல்றாரு. இவனுக்கு என்ன உண்டா, இவன் இறப்புக்கு அப்புறம் கோரமான நரகத்தை அடைகிறான். தாமிஸ்ரம் கோரமான நரகம்னா கொடுமையான தண்டனைகளோடு அனுபவிக்கக்கூடிய நரகத்தை இவனுடைய ஆத்மா போகுது. பயங்கரமான அக்கினி இருக்குங்க. சும்மா இவனமோ செத்து போனதுக்கு எல்லாம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு நான் கோயில அடிச்சேன் குளத்தை அடிச்சேன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கானுங்க. ஐயோ இவனுக்கு படுற பாடலாம் ஆண்டவனே அப்பா சிவனே, அதெல்லாம் இந்த கண்ணுக்கு புலப்படாதுங்க. அதனால அவ்வளவு தண்டனை இருக்கு இவனுக்குலாம். பெரிய நீதிபதி அவன் கொடுப்பான். அவனுக்கு கோரமான நரகத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்றான், மீண்டும் இறப்புக்குரிய மண்ணுலகுல 84 லட்சம் பிறவி, புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி எடுத்து அப்புறம் மனுஷ பிறவி கொடுக்குறான். அப்பவும் அப்பாவை தேடணும். 6 பிறவி அறியே உன்னை நினையாமல் தூர் மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைக்கணும் எங்க அப்பனை. மறுபடியும் பிறவி கொடுப்பான். 84 லட்சம் பிறவி இந்த பயிலுக்கெல்லாம் வருவான், செத்து செத்து பிறப்பான். கோழி பன்னி நாய் ஆடு அப்படின்னு எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிறவி இருக்கு, புழு, அதுவும் பிறப்பான். அதுக்கப்புறம் மீண்டும் மனித பிறவி கொடுப்பான். அப்பவும் அப்பாவை தேடணும். அப்பாவை தேடினா 6 பிறையில நீ அப்பாவை திட்டாலும் 7ஆவது பிறையில நீ அப்பாவை எல்லாரும் நினைச்சாலும் வாரி இணைந்து வைக்கணும். கருணை கடல், அந்த கருணை கடலை எல்லாரும் நினைச்சிட்டாலும் மோட்சத்தை கொடுத்துருவாரு. இல்ல நாங்க பகுத்தறிவு எங்களுக்குலாம் அப்படித்தான், நாங்க வந்து தானா நாங்களே முளைச்சி வந்துட்டோம், எங்களை யாரும் படைக்கல, எங்களை யாரும் உருவாக்கல, எங்களை யாரும் நடத்தலன்னு சொல்லி ஆணவத்துல ஆடுனானுங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் கோரமான நரகத்தடைவா மறுபடியும் 84 பேர் வந்து சாவான். இதுதான் உங்களுக்கு தலையெழுத்து. அதனால நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி அப்பா சிவபெருமான் தான். அந்த நீதிபதியை தேடுங்க. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்தடக்குவதில் நான் யமன்கிற அந்த நீதிபதியை போய் பாருங்க. அதனால நீ யாரோ விசாரிச்சு போங்கய்யா, என்ன ஆளை விடுங்கய்யா, போனவங்க. சிவாய் சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களின் பாதம் பணிந்து இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்சால் 2 குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், 2 பேருக்காவது பகிருங்கள், புண்ணியமாக போகும். இந்த இது வந்து ஒரு சிவாலய திருப்பணி இந்த இடத்துல நடைபெறுது. இந்த இடம்லாம் புதராக இருந்தது. இதில் வந்து சுவாமியுடைய அந்த திருமேனி எடுத்து வச்சுருக்கிறோம். முக்தீஸ்வரருங்கிற திருநாமம் சுவாமிக்கு. ஆதியில் இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து எம்பெருமானை புகழ்ந்து பாடிய அந்த திருவாசக ஓலைச்சுவடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்திய வாசி தண்டம், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய அந்த தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய வாசி தண்டம் கூட இன்றளவும் அதை நாங்கள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது. நீங்கள் வந்தால் தரிசனம் பண்ணலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அருகில் இந்த திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மக்களே. 93 85 44 31 06. இந்த எண்ணு தான் ஜிபே, ஃபோன்பே மொபைல் நம்பரும் கூட, வாட்ஸ்அப் நம்பரும் கூட. எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரில் கூட வரலாம் மக்களே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திருப்பணி நடைபெற காரணம் என்னென்னா, அப்பனுடைய அந்த திருமேனியானது கிடைக்கப்பட்டதுனால இங்கே திருப்பணி பண்ணுறோம். கருங்கலிலான உபபீடம் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து கர்ப்பகிரகம் வருது. இப்பொழுது எங்களிடத்தில் பொருளாதாரம் சுத்தமாக இல்லை, நயா பைசா இல்லை பொருளாதாரம். அதனால் மக்களே உங்களிடத்தில் கையந்திரம் ஏகபரா குரு பிச்சையாக கேட்குறோம். ஏகபரன் அப்பன் மீது அப்பன் திருநாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் உதவுங்கள். 1 ரூபாய் நீங்கள் பிச்சை கொடுத்தாலும் இந்த திருப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து விடுவோம் மக்களே. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 1 ரூபா தந்தாலும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த திருப்பணிக்கு உதவுங்க. உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும், 7 தலைமுறையும் நல்லாயிருக்கும். உங்களுடைய நோய் நொடியில்லாது இந்த யுகத்தில் இருந்து நீங்கள் பூரண ஆயுளுடன் வாழ்ந்து இறுதியில் அப்பனின் பாதார விந்தையை அடைவீர்கள். நான் சொல்லல, அப்பாவே சொல்கிறான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம்
வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தலை, இது அப்பா சிவபெருமான் வாழ்த்திய வாழ்த்து. மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சால் 2 பேருக்கு பயிருங்கள். உங்களால் விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவலாம், கட்டாயம் இல்லை. அப்பன் மனதிலிருந்து ஏவினால், உங்களிடத்தில் இந்த திருப்பணிக்கு உதவ சொன்னால் நீங்கள் உதவினால் போதும். மக்களே, முடிஞ்சால் பகிருங்கள். உங்களுக்கு எல்லா வாழ்வும் அப்பன் தருவான். நான் சொல்லலை, அப்பாவே சொல்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கைச்சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பீரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனுவாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருகீமை வாழ. நல்லோரும் வாழ நவில்வோரும் தான் வாழ. எல்லோரும் வாழ்க இருந்து நீடூழி வாழ்க. பிள்ளைகளே, அப்பன் சொல்கிறான், நான் சொல்லலை. பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ. தெய்வ கன்னிகளுடைய பிள்ளைகள் நீங்கள் மனிதர்கள் கிடையாது. நீங்கள் எல்லோரும் பரத்தில் இகத்தில் மனித வாழ்வு பெற்றது கர்மா. நீங்கள் முக்தியில் உங்களுடைய மெய்யான வீடு அங்கே இருக்கிறது. தெய்வ கன்னி பெற்ற பிள்ளைகள் நீங்கள், முனிமார்கள் பெற்ற பிள்ளை. நான் சொல்லலை, பகவானே சொல்கிறான். மகர்ஷய சப்தபூர்வ சத்வர மனோஸ்ததா மத்பா மானச ஜாதா ஏச லோக இமா பிரஜாங்கா. இந்த பிரஜைகள் அனைவரும் முனிவர்களுக்கும் முனி ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள் நீங்களாம். அவர்களுடைய வாரிசுகள் வம்சாவளிகள். நீங்கள் யாருமே மனிதர்களுக்கு கிடையாது. ஆத்மா, உங்களுடைய ஆத்மா பரத்திற்கு செல்லும், மோட்ச விடை அடையும். நான் சொல்ல அதை தான் அப்பன் சொன்னா. முனிமார் கிளை வாழங்கிறான். இறுதியில் நீங்கள் பூமியில் பரிபூர்ண ஆயுளுடன் நோய் நொடியில்லாத வாழ்ந்து, இகத்திலும் சுகத்தை பற்றி இன்பத்துடன் வாழ்ந்து, குழந்தை கிளையுடன் வாழ்ந்து, மேலும் நீங்கள் பரகதியை அடைவீர்களாக. நான் சொல்லலை, அப்பா சிவபெருமானே சொல்கிற. மக்களே, பிள்ளைகளே, இந்த திருப்பணி முக்தீஸ்வரர் ஆலயம் திருப்பணி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த திருப்பணி முடிகிறது. உபபீடம் வேலை முடிஞ்சிருச்சு. மக்களே, இந்த கல்லெல்லாம் இறக்கி போடுங்க. இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. கருங்கற்கள் இந்த மண்டபம் கட்டுறதுக்கு, மேலே கருப்பகரம் கட்டுறதுக்கு. முடிஞ்சால் உதவுங்க பிள்ளைகள். இந்த வீடியோ முடிஞ்சால் 2 பேருக்காவது பகிருங்கள். கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பனுடைய அருளால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு தர்மயுக வாழ்வும் கிடைக்கும். நான் சொல்ல, அப்பா சொல்கிறேன். ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குலங்கள் தப்பாமல் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் தான் வருவார் என் மகனே. வர்மம் உனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே. அப்பன் சொல்கிறான். அப்பன் மீது ஆணையிட்டு சொல்கிறான். என் பிள்ளைகளை, நீங்கள் தர்மயுக ராஜ்யத்தில் வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் மோட்சம் பெறுவீர்கள். உங்களை யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தானா அவர்களை நான் நரகத்தில் தள்ளுவேன் என்று எம் பெருமான் சிவபெருமான் சொல்கிறான். மக்களே, நான் சொல்லலை, அப்பாவுடைய வார்த்தை இது. முடிஞ்சால் இந்த வீடியோ 2 பேருக்கு பகிருங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.